Rest of us, let's turn to the book of Proverbs chapter 10 verse 22. நம்ம எல்லாரும் வேதாகம பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 10:22க்கு. The blessing of the Lord, it truly makes one rich, he adds no sorrow to it, and neither does toiling increase it. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். We are talking about a financial and material blessing. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்க செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். And in the first part of the series I showed you that it is God's will that you prosper. முதலாவதாக இந்த பகுதியிலே நாம் போதித்தது என்னவென்றால், செழிப்பாக்குவது, செழிப்பு என்பது தேவனுடைய விருப்பம், சித்தம் என்பதை பார்த்தோம். The truth is that God is the only one who desires you to prosper in life. மெய்யான காரியம் என்னவென்றால், நீங்கள் வாழ்விலே செழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் நம் கர்த்தர் மாத்திரம். Nobody else desires that you prosper or that you become better in life. வாழ்விலே சிறந்தவர்களாக செழித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் வேற யாரும் இல்ல, நம் கர்த்தர் தானே. So in the second part we are talking about how God prospers us. இரண்டாவதாக நம்ம கண்டது என்னவென்றால், தேவன் எப்படிதான் ஒருவரை செழிக்க பண்ணுகிறார். After being thoroughly convinced that prosperity is God's will for us, தேவனுடைய சித்தம்தான் செழிப்பு என்பதை அறிந்த பிற்பாடு, then we got to know how he prospers us financially and materially. நம்மை எப்படியாக தேவன் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழிக்க பண்ணுகிறார் என்பதை பார்க்கிறோம். See, everything that God does, he does in accordance or in line with his word. பாருங்கள், தேவனானவர் எதை செய்தாலும் எப்பொழுது செய்தாலும் தன்னுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வார். That is why it is called the book of life. ஆகவே தான் வேதாகமத்தை ஜீவனை ஊட்டுகிற புத்தகம் என்று சொல்கிறோம். The Bible teaches you how you can live here in this earth and how you can live in a prosperous way. இந்த வாழ்வில் இந்த உலகத்தில் எப்படி நாம் செழித்திருக்க வேண்டும் என்பதை அறிவதற்கு போதிக்கிற புத்தகம் வேதாகமம். So if you want to know how God prospers you, then you have to come to his word. தேவன் எப்படி ஒருவரை செழிப்பாக்குகிறார் என்பதை காண வேண்டும் என்றால் அவர் வார்த்தையிலே தான் நாம் பார்க்க வேண்டும் எப்படி செய்கிறார் என்பதை. Some people have vague ideas that God will do, prosper them anyway. சில பேர் யோசிக்கிறாங்க, பாருங்க, கர்த்தரானவர் எப்படி எப்படிலாம் நம்மளை பணக்காரராக்கிடுவாருலாம் யோசிக்கிறாங்க. No, God has ordained ways. He has ordained principles to prosper you, not anyway in every way. இல்லை, தேவனானவர் நம்மை செழிப்பு பண்ண சில விதிமுறைகள், கோட்பாடுகள், நியமங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். For example, I showed you in Deuteronomy 8:18, it says, it is God who gives you power to get wealth. உபாகமம் 8:18 என்ன சொல்கிறது? உதாரணத்துக்கு சொன்னேன் அல்லவா, தேவன் எப்படி செழிக்க பண்ணுகிறார்? ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதான பலனை கொடுக்கிறவர் நம் கர்த்தர் என்பதை. So how he prospers you? Not by giving you money, not by giving you silver and gold. ஆகவே உங்களை ஐஸ்வரியம் பண்றதுக்காக உங்களிடத்தில் நேரா வந்து காசையும் தங்கத்தையும் வெள்ளியுமா கொடுக்கிறவர். Now I am not against financial miracles. I believe in financial miracles. அற்புதங்கள் பண விஷயத்திலும் பொருளிலும் ஏற்படுவதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு முரண்பாடா இல்ல. Without financial miracles you can't do ministry at all. இன்னும் சொல்ல போனா பண விஷயத்துல அற்புதம் இல்லனா ஊழியமே செய்ய முடியாது. So I believe in all those things. ஆகவே பண விஷயத்திலே அற்புதங்கள் எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். But we are talking about prosperity. ஆனால் செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். Where it begins to increase and abound and overflow. That's what we are talking about. நம் வாழ்விலே நிரந்தரமாக குவிக்கப்படுதல், நிறைந்து வழிதல், சம்பூரணம் இருப்பதை குறித்து பேசுகிறேன். So when God wants a person to prosper, when he wants a person to abound and overflow with financial and material blessing, how does he do it? தேவனானவர் ஒருவரை ஆசீர்வதித்து அவர் வாழ்விலே பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் குவித்து நிறைவு பண்ணி சம்பூர்ணமாக்குவது எப்படி? He is not a modern Robin Hood. Modern day Robin Hood. இந்த காலத்துல இருக்கிற ராபின் ஹுட் மாதிரி. He doesn't go hold up the rich and take everything and brings it to the poor here. அத சொல்றாங்களே படத்துலலாம், பணக்காரங்க கிட்ட கண்ணை காமிச்சு புடிங்கிட்டு வந்து ஏழைகளுக்குலாம் கொடுக்கறது. No, he doesn't prosper you that way. அந்த மாதிரியாக தேவன் நம்மை செழிப்பாக்குறவர் கிடையாது. So he gives you power to get wealth. The power brings you wealth. பாருங்க, வேதம் தெளிவா சொல்கிறது, சம்பாதிக்கிறதான பலனை கொடுக்கிறார், வல்லமை அருளுகிறார். So he gives you power, and that power is what brings you financial and material prosperity. அந்த வல்லமை, அந்த பலன் தான் இந்த ஐஸ்வரியத்தையும் செழிப்பையும் நமக்கு சம்பாதித்து கொடுக்கிறது. So I showed you there are several ways that God has ordained in the Bible to prosper us. நம்மை செழிப்பாக்க தேவன் அநேக வழிகளையும்
விதிமுறைகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். One of the ways he gives us power. ஒரு வழி என்னவென்றால் இந்த மாதிரி வல்லமை பலன் அருளுகிறதுனாலும். Another way, he has established a covenant through you and me. இன்னொரு விதத்திலே நமக்காக ஒவ்வொருவருக்கும் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாரே. In that covenant there are many blessings, but one of them is prosperity. புதிய உடன்படிக்கை கீழே அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்று செழிப்பு. Then God has ordained spiritual laws to prosper you and me. அது மட்டுமல்ல ஆவிக்குரிய விதிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் நம்மை செழிப்பாக்க. Just like how there are laws of sowing and reaping, seed time and harvest time. எப்படி இயற்கையான உலகத்துல விதைச்சா வளருது, எப்படி காரியங்கள் ஏற்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஆவிக்குரிய உலகத்திலும் இருக்கிறது. I told you God is not giving a great lesson on farming or agriculture there. பாருங்க, விதைப்பு அறுப்பு என்றெல்லாம் வேதாகமத்தில் தேவன் போதிக்கும் பொழுது உங்களுக்கு விவசாயமா கத்து தராரு. No, he is teaching about finances. He is teaching about how to multiply the little that you have. இல்லையே, நமக்கு சொல்லி கொடுக்கிறார் எப்படி கொஞ்சத்தை வச்சு பெருசா நிறைய அறுவடை எடுக்க முடியும் என்பதை. Then there is something that is called prosperity by association. இன்னொரு விதத்திலே தேவன் நமக்கு செழிப்பு உண்டாக்குகிறார். இன்னொரு விதம் என்னவென்றால் மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்ளுவதன் மூலமாக. That is why being in the right church, being in the right with the right people at the right time in the right place is very important. ஆகவேதான் சரியான நேரத்துல சரியான சபையில சரியான நேரத்துல இருப்பது ரொம்ப முக்கியம். Being with people who are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களோடு ஐக்கியம் கொள்வது ரொம்ப அவசியம் நமக்கு. By simply being with them and staying with them, the blessing rubs off on you. பாருங்கள், அவர்களோடு இருப்பதினாலே அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே ஒட்டிக்கொண்டு வந்துவிடும். Okay, then secondly I showed you how we should not be confused between blessing and the results of blessing. அதுக்கு பிற்பாடு நான் சொல்லிக் கொடுத்தேன் அல்லவா, ஆசீர்வாதத்தினால் வருகிற பலன்களையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. Blessing is greater. ஆசீர்வாதம் தான் பெரியது. It's a blessing that brings you riches and whatever you need in life. பாருங்கள், வாழ்விலே தேவையான அனைத்தையும் கொண்டு வருவது கர்த்தரின் ஆசீர்வாதம் தான். We looked at Adam, we looked at Abraham. ஆதாமை பார்த்தோம், ஆபிரகாமை பார்த்தோம். And we looked at Isaac. ஈசாக்கை பார்த்தோம். And we saw that the blessing of God was upon them. கர்த்தரின் ஆசீர்வாதம் இவர்கள் மேலெல்லாம் இருந்ததை கண்டோம் அல்லவா. I showed you that Abraham prospered not because he was a smart businessman. ஏதோ ஆபிரகாம் ஐஸ்வர்யனாய் சீமானாய் அவனுடைய சாமர்த்தியத்தினாலே ஆனான். He had no MBA in business management. அவனுக்கு பிசினஸ் மேனேஜ்மென்ட்ல MBA படிச்சிட்டு வந்தாரு. Chapter 12, God came to him and God said, I will bless you. 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், தேவன் அவனிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதித்தார். I will make your name great and I will make you a great blessing to nations and families. பேரை பெரிதாக்கி உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொன்னார். And immediately you will find in the next chapter it says that Abraham was rich. 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம் எப்படி ஆபிரகாம் சீமானாய் மாறினான். So many years he lived, he was not prosperous. இவ்வளவு வருஷகாலமாய் வாழ்ந்தானே, எங்க ஐஸ்வர்யம் இல்லையே. But the moment God came to him and God said, I will bless you. தேவன் எந்த நேரத்துல வந்து நான் உன்னை ஆசீர்வதித்தேன் என்று சொன்னாரோ, that means God said, I will bestow a divine anointing upon you, or I will empower you for prosperity. ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உனக்கு நான் என்னுடைய வல்லமையும் தயவையும் அபிஷேகத்தையும் கொடுக்கிறேன் என்ற அர்த்தம். So we saw how because of the blessing of the Lord Abraham prospered in everything. கர்த்தரின் ஆசீர்வாதத்தினாலே ஆபிரகாம் செழித்தான் என்பதை பார்த்தோம். We saw Isaac also the same thing. அதே மாதிரி ஈசாக்கின் வாழ்விலும். Then finally we began to look at Jacob. யாக்கோபை குறித்து பார்த்தோம் போன வாரத்திலே. I told you how I began to show you that without God's blessing upon your labor life is very hard. சொன்னேன் அல்லவா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் வாழ்வு ரொம்ப கடினமாகிவிடும். You may be a sincere person, you may be a very faithful person, you may work very hard. கடினமாய் வேலை செய்கிறவராயும் உத்தமமாய் சீரமாய் செய்கிற ஆளாய் இருந்தாலும். But I began to show you when the blessing of God is not upon your life, then life becomes very hard. தேவனுடைய ஆசீர்வாதம் மட்டும் நம்ம வாழ்விலே இல்லைன்னா வாழ்வு கடினமாகிவிடும் என்பதை காண்பித்தேன். No matter how much you work, you cannot prosper. எவ்வளவுதான் வேலை செய்தாலும் செழிக்காமலே போய் விடுவோம். And that is why the blessing is very important. ஆகவேதான் ஆசீர்வாதம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. Without God's blessing, if you work hard, it is just unprofitable. There's no gain. You don't enjoy and you never prosper in life. கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லாமல் எவ்வளவுதான் வேலை செய்து
நேர்மையாய் இருந்தாலும் அது பலனற்று போய்விடும். Because this system of the world is designed in such a way to keep you down in life. பாருங்க, இந்த உலகத்தின் கொள்கைகள் விதிமுறைகள் கையாள்ற முறையெல்லாம் பாருங்க, ஒவ்வொருவரையும் கீழே தள்ளி விடுற மாதிரி தானே இருக்கிறது. There is the power, negative power, or the power of the evil one that is pulling people down in life. பாருங்க, உலகத்திலே பிற்போக்கான பொல்லாதவனுடைய ஆளுகையிலே அங்க ஒரு வல்லமை இருக்கிறது, ஜனங்களை அழுத்தி போடுறதுக்கென்று. And that is why you need to have power to come up in life. ஆகவே தான் உங்களுக்கு இந்த விசேஷமான வல்லமை தேவை. இவைகளின் மத்தியிலும் நீங்கள் சிறந்த மேலோங்க. So without God's blessing, without God's empowerment upon your life, you cannot rise above all these things. பாருங்க, கர்த்தருடைய வல்லமை சத்துவம் நமக்கு அருளப்படவில்லை என்றால் மேலே வருவது ரொம்ப கடினம். So that is why God's blessing is very important upon the work of our hands. ஆகவே நாம் கையிட்டு செய்கிற காரியத்திலே தேவனுடைய கர்த்தரின் ஆசீர்வாதம் தங்குவது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. So last week I began to show you, and we looked at the example of Jacob. யாக்கோபை குறித்து பார்த்தோம் அல்லவா போன வாரத்திலே. Told you how he is a cunning person, he is a cheat, he is an impersonator. எப்படி யாக்கோபு இருந்தான், ஒருத்தரை ஏமாத்துறவன், வஞ்சிக்கிறவன், எல்லாவற்றுக்கும் அந்த மாதிரி எல்லாம் புத்தி உடையவன். And you and me will not like such a person. அந்த மாதிரி ஆளை நீங்களும் நாமும் விரும்பவே மாட்டோம். But God sees things differently. ஆனாலும் கர்த்தரும் வித்தியாசமாய் கண்டார் அவனிடத்திலே. And God has chosen to bless him. அவனை ஆசீர்வதிக்க தேவனை தெரிந்து கொண்டார் பாருங்க. So God tells him, I will be with you, I will bless you, and I will prosper you. தேவனே சொன்னார், யாக்கோபே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமா வைப்பேனார். Even though he is a cheat, he is a cunning person, God begins to work on his life. God begins to change him and transform him. கெட்டவனா, அதாவது அவன் வஞ்சிக்கிறவனா, ஏமாத்துக்காரனா எத்தனை இருந்த பொழுதும் தேவன் அவனிடத்துல அவன் குணத்தை மாற்றுகிறார். He is like the many Christians of the modern day who want to prosper just like the worldly people prosper. பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவங்க இருக்காங்களே நவீன காலத்துல இப்பொழுது எப்படி உலகத்தார் எப்படி ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி ஏமாத்தி பொழைக்கலாம். I tell you, the worldly people, they want to prosper but not the right way. They want to prosper by hook or by crook. பாருங்க, உலகத்தாருங்க எப்படி அவங்க செழிக்கிறாங்க, நல்ல முறையிலையா ஏமாத்தி வஞ்சித்து மற்றவங்களுக்கெல்லாம் கெடுதல் பண்ணிட்டு மேல வர்றாங்க. They don't care about you, they are not worried about you. உலகத்தார் செழிக்கும் பொழுது உங்களை பத்தி கவலையே பட மாட்டாங்க. Only concerned about themselves. ஒரே எண்ணம் குறிக்கோள், தங்களுக்கு பணம் வேணும். So even today there are some Christian people who think like that. இன்னைக்கும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே அவ்விதமான ஜனங்களும் So இருக்கிறார்கள். Jacob was one person. அந்த மாதிரியான ஆளு தான் யாக்கோபு பாருங்க. But God began to deal with him and teach him that way was not God's way. தேவனானவர் அவனிடத்திலே சொல்லி கொடுக்கிறார், இது இல்லப்பா என்னுடைய வழி என்று. So he has an encounter with God, God changes him there. ஆகவே தேவனோடு நேர்முகமாக சந்தித்தான், கர்த்தர் அவனை மாற்றினார். And he begins to trust God. அப்புறமா கர்த்தரை நம்ப ஆரம்பித்தான். And I showed you how when he left only with a staff in his hand. சொன்னேன் அல்லவா, ஊரை விட்டு போகும்பொழுது வெறும் தடியோடு ஓடினான். Sometimes when you don't have anything, that is the time you begin to trust God more. சொல்லப்போனா கையில ஒண்ணுமே இல்லாத பொழுது தான் நம்ம ஆரம்பிப்போமே கர்த்தரை நம்ப. Sometimes we are like that. சில நேரத்துல அப்படி ஆயிடுறோம் பாருங்க நாம. We are in a very difficult situation. கஷ்டமான காலகட்டத்திலே When we are closed, edged on all sides, we have nowhere, no escape. Then finally we begin to just hold on to God. எல்லா பக்கமும் நெருக்கடி வந்த பிற்பாடு எங்கேயும் போவதுக்கு வழியில, அதனால கர்த்தரை நோக்கி பார்ப்போம். So that was his case. அதே மாதிரி தான் இவனுக்கும் நேரிட்டது. Only a staff, nothing. கையில தடியை தவிர வேற ஒண்ணும் இல்ல. So he was going to another place, a foreign country now. இப்பொழுது தெரியாத ஊருக்கு போகிறார் தடியோட. So he had to trust God. இப்பொழுது கர்த்தரை நம்பி தான் ஆக வேண்டும். And then I showed you how 20 years he worked there. அங்க 20 வருஷம் வேலை செய்தான் என்று பார்த்தோம். And his own father-in-law was a bigger cheat than him. அதாவது அவன் சொந்த மாமனாரே அவனுக்கு பெரிய வஞ்சிக்கிறவனாகி விட்டான். I mean, he will tell him one thing and he will do something else. மாமனார் ஒரு காரியத்தை சொல்லுவாரு, அப்புறம் இன்னொரு காரியத்தை செய்வார். I'll tell you, he'll tell, I'll pay you so much, but then he will change the wages. என்ன சொல்லுவாரு, மாசம் ஆரம்பிக்கும் பொழுது நான் இந்த மாதிரிலாம் உனக்கு காசு கொடுக்கறேன்ப்பா, இதெல்லாம் சம்பளம் பண்ணுவாரு. See, he was a very cunning. அதுக்கு அப்புறம் மாத்திடுவார் சம்பளத்தையே. Father-in-law was more cunning than Jacob. அது யாக்கோபை விட ரொம்ப கில்லாடி வஞ்சிக்கிறவர். He wanted to keep Jacob with him because of Jacob he was prospering. யாக்கோபை மட்டும் விடாம வச்சிருந்தார், ஏன்னா யாக்கோபு இருக்கிறனால தான் எல்லாம் பெருகுதுன்னு கண்டறிந்தார். So that is why he tried to cheat him. ஆகவே
ஆகவேதான் சம்பளத்துல ரொம்ப Try to ஏமாத்துனாரு. keep him without anything in life, வாழ்வில எதுமே ஓட்டாண்டி ஆவணும்னே வச்சிருந்தாரு அவனை. so that he will remain with him for the rest of his life. வாழ்வு முழுவதும் வாழ்க்கையே என்னோடய அவன் கழிச்சிட்டோம்னு நினைச்சு அந்த நினைப்புல வச்சிருந்தாரு. And I showed you how God's blessing was upon him. அப்பா காண்பித்தேன் அல்லவா கர்த்தரின் ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தது. That is why no matter what Laban tried to do, Jacob prospered. யார் என்ன செய்த மத்தியிலும் யாக்கோபு செழித்தான். No matter how many times his wages was changed, he prospered. அவனுக்கு 10 முறைக்கு எவ்வளவு முறை சம்பளம் மாறினாலும் ஏமாற்றப்பட்டாலும் அதன் மத்தியிலும் அவன் செழித்தான். And God fulfilled exactly what he had spoken to him. அவனிடத்தில் தேவன் சொன்ன காரியத்தை தேவன் நிறைவேற்றினார். God said, I will fulfill every single thing that I have spoken to you. சொன்னாரே நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்விலே வந்து பலிக்கும் என்று சொன்னார். And you will return back to your own country. அதே நிறைவாய் நீ திரும்புவே ஊருக்குன்னாரு. As a man of prosperity. செழித்த சீமோனாய் திரும்புவேன் சொன்ன மாதிரி. And when he was returning, he returned, the Bible says, with two, groups. அதே மாதிரி தான் இப்பொழுது வீட்டு பக்கம் திரும்பும் பொழுது அவன் 2 கம்பெனி மாதிரி பெரிய பொருளாதாரத்தை உடையவனாய் He was blessed with so much that he divided into 2, one for his brother to appease his anger. அதாவது 2 குவியலாய் பிரித்தான் அவன்கிட்ட இருந்தவை. ஏன்னா அவங்க அண்ணன் எதிர்கொண்டு வருகிறான் கேள்விப்பட்டு ஒன்னு அண்ணனுக்கு கொடுத்துடலாம் அவரை கோபத்தை தணிக்க என்று எண்ணினான். And if you read how much he had a gift for his brother, that itself will tell you how much he had and possessed. அதாவது அவங்கிட்ட இருக்கிற காரியத்துல எடுத்து அண்ணனுக்கு கொடுக்க வந்தானே அதே காமிக்குது அவனிடத்துல எவ்வளவு இருந்தது என்பதை. Let's go further today. Turn with me to 1 Samuel chapter 16. இன்னைக்கு மேற்கொண்டு பார்ப்போம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். We are still looking at that meaning of the word blessing. ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை தான் இன்னும் பார்த்து கொண்டு வருகிறோம். Means supernatural power, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, empowerment, enablement. அருளப்பட்டவை சத்துவம் நமக்கு அருளப்பட்டது. Means anointing. ஆசீர்வாதம் என்றால் அபிஷேகம் or the favor. தயவு என்ற அர்த்தம். So these are the words that have been translated there for the word blessing. ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு இவ்விதமாக எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே. 1 Samuel chapter 16. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். I'll read verse 13. 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். Samuel took the horn of oil and anointed him in the midst of his brothers, and the Spirit of the Lord came upon David from that day forward. So Samuel arose and went to Ramah. 13ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல். அப்பொழுது சாமுவேல் தைலக்கோப்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். David is still a young boy. தாவீது ரொம்ப இளைய பையனாய் இருக்கிறான். He's not an old man here, a young boy. தாவீது ரொம்ப வாலிப பையனா இருக்கான். But God speaks to the prophet Samuel and tells him to go and anoint David because he is going to be the king of Israel. பாருங்கள் தேவனானவர் சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்திலே வந்து நீ அபிஷேகம் பண்ண போ என்று சொல்லி அவதானே நான் இஸ்ரவேலுக்கு நான் ராஜாவாக்க போகிறேன் என்று சொல்லியிருந்தார். So the prophet goes to David's house there and speaks to his father. ஆகவே தாவீதின் குடும்பத்தாரிடத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அங்க அப்பா கிட்ட பேசுறாரு. And he tells them, bring all your sons because God has chosen one person from here and he is going to be anointed. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு உங்க பையனெல்லாம் கூட்டிட்டு வாங்க. ஒரு பையனை கர்த்தர் சொல்றாரு ராஜாவாக்க போறேன்னு. So he calls all his sons there from the eldest. ஆகவே பெரிய பையன்ல இருந்து மூத்த பையன்ல இருந்து எல்லா மகனையும் கூப்பிட்டாராங்க அப்பா. And Samuel, the moment he sees the eldest, he thinks, oh, this is the person because he looks to be like a person, like a king. சாமுவேல் தீர்க்கதரிசி உட்கார்ந்திருந்தாரு. மூத்த பையன் கடந்து தன் முன்னாடி போகும்போது அப்பா நல்லா இருக்கிறானே உயரம் வாட்ட சட்டமா இவனா இருக்குமோ என்று எண்ணினார். But then God says not him. கர்த்தர் சொன்னார் இவன் அல்ல. So one by one they all passed by. இப்படியாக ஒவ்வொரு குமாரனையும் தகப்பனார் அனுப்பினே இருந்தார். And then Samuel looks at the father and he says, is that all or is there any more? அப்போ தீர்க்கதரிசி சாமுவேல் தகப்பனார் கேட்டாயா உங்க வீட்ல இவ்வளவுதானா பிள்ளைங்கன்னு கேட்டாரு. See, even his own father, David's own father, never recognized or acknowledged that David will be someone great. பாருங்க சொந்த தகப்பனாரே தாவீது ஒரு காலத்துல பெரிய ஆளா இருப்பான் பெரிய ஆளு என்று கூட நினைச்சது கூட இல்ல. You know what it says there? என்ன சொல்லுகிறது? It says, yeah, there's a younger son, his name is David. He's grazing sheep there, he's taking care of sheep there. I mean, in a very careless way he says it. ஆமாமா
இளையவன் எனக்கு இருக்கிறான், இன்னொரு பையன் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், இந்த கூப்பிடுறேங்கன்னு சொல்லி எப்படி சொல்லுகிறார் The பாருங்க. way the father tells it, as if it cannot be David. That's how he puts it. அப்பா சொல்ற விதமே எப்படி இருக்குதுன்னா இவனா இருக்காதுன்ற மாதிரியே சொல்லி அனுப்புறாரு. Children, are you listening to me? பிள்ளைகளா கேக்குறீங்களா? Don't worry what your father or mother says. உங்க அம்மா அப்பா என்ன சொல்றது என்பதை கவலைப்படாதீருங்க. I'm sure you don't have such parents. உங்களுக்கு அப்படிப்பட்ட அம்மா அப்பா இல்லை என்று நான் You have நம்புகிறேன். blessed parents. உங்களுக்கு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறார்கள். There are people, who have parents who speak like this. இப்படியாக சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகளை பத்தி பேசுறவங்க. To such people I say, don't worry about what your parents think about you, what they say. அப்படிப்பட்டவர்களுக்கு பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், பிள்ளைகளை நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. Trust God, believe in God. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் மேல் விசுவாசத்தை வையுங்கள். And He will lift you up. உங்களை அவர் உயர்த்துவார். Amen. He will cause you to rise in life no matter where you are. வாழ்விலே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை உயர்த்த வல்லவர் அவர். Sometimes I meet a lot of teens. இந்த மாதிரியான வாலிபர்களை நான் அநேகரை They come and tell me, my father is saying like this, my mother is saying like this. வந்து சொல்வாங்க, எங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, எங்க அப்பா இப்படி எல்லாம் சொல்றாரு. So I tell them, don't let that worry you or upset you. நான் சொல்லுவேன், அவங்க சொன்னது ஏன் உங்களுக்கு கவலை ஊட்டுகிறது என்று. Your father is not God, your mother is not God. உங்க அம்மாவா கடவுளே, உங்க அப்பாவா கர்த்தர். Doesn't matter what they say. அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லை. Go to the Bible and see what God says about you. உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Get a revelation of what God speaks about you, how He sees you, how He esteems you. உங்களை குறித்து தேவன் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறார் உங்களை பத்தி என்பதை படித்து பாருங்க. When you get a revelation of those things, then you will rise above your circumstances. அதை குறித்து ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி சூழ்நிலைக்கு மேலாக எழும்பணும் இல்லையா? I am just sick and tired of people giving excuses like this for defeat and failure in life. எனக்கே சோர்வு அடைஞ்சு போச்சு. இந்த மாதிரியான சாக்கு போக்கு சொல்லிட்டு வந்து நான் இதனால தான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி. Because they don't know the word, they don't know God's word. இப்படிப்பட்டவங்களுக்கு வார்த்தை தெரியல. If you know God's word, you will not worry about these things, my friend. கர்த்தருடைய வார்த்தையை சரியா உங்களை குறித்து அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. So here is a wonderful example. இங்கே ஒரு அற்புதமான உதாரணம் He இருக்கிறது. says he's just a young lad, he's a shepherd boy taking care of the sheep there. இங்க ஆடுகளை பார்த்து நிக்கிற ஒரு சின்ன பையன் அவர். But then the prophet says, no, I cannot leave this place, or I cannot sit down until he comes there. சாமுவேல் சொல்றார் தீர்க்கதரிசி, இல்ல அவன் வரலனா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு உட்கார்ந்துட்டார். So they sent for David and they bring him there. அப்ப ஆளை அனுப்பி தாவீதை கூட்டிட்டு வந்தாங்க. The moment he comes, அவன் உள்ள வந்து God speaks and says, rise up now and anoint him, he is a man. கர்த்தர் அவனுக்குள்ள தீர்க்கதரிசிக்குள்ள பேசினார், எழும்பி இவனை அபிஷேகம் பண்ணு. Amen. ஆமென். I think the father, the mother, the brothers, everyone was surprised. அந்த நேரத்திலே அவ சொரிஞ்சிருக்கும் பொழுது அம்மா அப்பா அண்ணன்ங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. Remember Joseph? ஞாபகம் இருக்குதுங்களா யோசேப்பை? He was also a young lad. அவரும் சின்ன பையனா தான், வாலிபனா. And he also had a dream. அவனுக்கும் ஒரு கனவு வந்துச்சு. That his brothers were bowing down to him. சகோதரர்கள் எல்லாம் வணங்குவாங்கன்னு. And when he told them, all got angry against him. சொன்னதுதான் எல்லாரும் கோவப்பட்டாங்க. They planned to kill him and murder him. They hated him for that. அதுக்காக வெறுத்து அவனை கொல்லணும்னு துணிஞ்சிட்டாங்க. Then he had another dream where even the mother and father was bowing down to him. அது போக இன்னொரு வேற கனவு, அதுல வந்து அம்மா அப்பா அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து வணங்குற மாதிரி. And his father was asking, before you said your brothers will bow down, that's okay. அப்பா சொன்னாரு, சரி அண்ணனுங்களா வணங்குவாங்கன்னு சொன்னியே, now you are saying your mother and father, that means I and your wife also had to bow down before you. சொன்னாங்க, அப்பா இப்போ சொல்ற கனவுல பார்த்தனா இன்னும் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து வணங்குற மாதிரி இருக்குதே. But then it says there he pondered about the matter and began to think about what this young boy was saying. யாக்கோபு அவங்க தகப்பனார் யோசேப்பு கண்ண சொன்ன காரியத்தை குறித்து மனசுல போட்டு சிந்தித்துக் கொண்டிருந்தான். Okay, but the thing is this. ஆனா காரியம் இதுதானே. The moment David came there, தாவீது உள்ளே வந்த உடனே God spoke to the prophet Samuel and told him, arise and anoint him, this is the man that I have chosen, I have called. இடத்திலே கர்த்தர் வந்து பேசினார், எழுந்திரு அபிஷேகம் பண்ணு, நான் தெரிந்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்றார். So here immediately he pours a horn of oil upon him and anoints David there. இப்பொழுதோ சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து தைலத்தை தாவீதின் சிரசிலே ஊற்றி அபிஷேகம் பண்ணினார். Now you need to understand, in the Old Testament when certain things are done, it is done in a symbolic way. It resembles certain things. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே ஒரு காரியங்கள் அங்கே நிகழ்ந்தது என்றால் அது இப்பொழுது நிழலாட்டமாய் எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிய வேண்டும் நாம். They will not anoint anyone and everybody.
பாருங்க யாரையும் எப்படிப்பட்டவங்களா கூப்பிட்டு தைலத்தை ஊத்தி அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அந்த காலத்துல. Only people who were called and chosen specially for a particular task or a work, only those people were anointed. பாருங்க தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட ஜனங்கள் சில வேலைக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அபிஷேகம் பண்ணப்படுவார்கள் அந்த காலத்திலே. When they were called to serve as in the priesthood, then they were anointed before they could serve. பாருங்கள் ஆசாரியத்துவத்திலே ஊழியம் செய்யும் முறையாக அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. When they called to represent as a king or a prophet, they were anointed. தீர்க்கதரிசியாகவோ இல்லைன்னா ராஜாவாகவோ ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தால் அவர் மேலே தைலத்தை போட்டு அபிஷேகம் பண்ணுவார்கள். So what is the significance of this anointing? I mean, why come and pour oil upon him and why anoint him? What is the significance of it? Okay, இந்த ஊத்துறாங்களே அபிஷேகம் பண்ணி தைலத்தை தலை மேல ஊத்துறாங்களே அது என்னத்தை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே செய்த காரியம். In today's world, for everything they pour oil. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எண்ணெய் கொடுத்து ஊத்துறாங்க. If you are hale and hearty, well, they pour oil and pray for you. நல்ல சுகமா ஆரோக்கியமா இருந்தாலும் எண்ணெய் ஊத்தி ஒரு ஜெபம். If you are sick, they pray oil and for you and pray. வியாதிப்பட்டு இருந்தாலும் எண்ணெய் ஊத்தி ஒரு ஜெபம். If you are called for a particular ministry also, they pour oil. For everything they pour oil. ஊழியத்துக்கு என்ன அழைக்கப்பட்டிருந்தாலும் விசேஷமாக அதுக்கும் எண்ணெய் ஊத்தி ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு ஜெபம். That is why oil prices are going up. ஆகவே தான் எண்ணெய் விலை போது மேல. I mean, they just use oil for everything, but they don't understand the significance and the purpose of oil or why these things are done. They simply say, well, in the Bible it's there, so we do it. எண்ணெய் ஊத்தி ஒரு அபிஷேகம் தைலத்தை போட்டு பண்றாங்களே இது என்னத்தை குறிக்குதுன்னு தெரியாம எல்லாரும் பைபிள்ல சொல்லிருக்கு இல்லையா நானும் செய்யறேன் பைபிள்ல சொல்லிருக்கு நான் செய்யறேன் சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். No, one time one person came to me. என்னத்துல ஒருத்தங்க வந்தாங்க பாருங்க. Brought a big bottle of oil. ஒரு பெரிய பாட்டில் நிறைய அவங்களே எண்ணெய் எடுத்துட்டு வந்தாங்க. Gave the oil to me and said, pray for the oil and give it to me, pastor. அந்த பாட்டில கொடுத்து பாஸ்டர் இதுக்கு எண்ணெய்க்கு ஜெபம் பண்ணி கொடுங்க. I asked him, what's wrong with the oil? என்னாச்சு எண்ணெய்க்கு என்ன ஜெபம் பண்ண சொன்னீங்க? எனக்கு ஏதாவது வியாதியா? Does the oil have any sickness or disease or any impurities in the oil? எண்ணெயை கொடுத்து ஜெபம் பண்ணி கொடுங்கனே எண்ணெயில தான் ஏதோ ஆயிடுச்சாக்கோ இந்த எண்ணெய்க்கு ஜெபம் பண்ண பொழுது சுத்தமாக்கணும். No, you pray for the oil, then I apply the oil. இல்லங்க இந்த எண்ணெய்க்கு மேல நீங்க ஜெபம் பண்ணுங்க அத நாங்க மேல போட்டுக்கோம். I told him the oil does not need prayer, you need prayer. I will pray for you, you need healing. அப்ப நான் சொன்னேன் எண்ணெய்க்கு ஜெபம் வேணாம் உங்களுக்கு தான் ஜெபம் வேணும் சுகத்துக்கு என்று. No pastor, I went there, they prayed the oil and they gave me. இல்ல பாஸ்டர் அங்க போய் தானே ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க நாங்க பூசினேன். Everyone is praying over the oil and giving me. எல்லாரும் ஜெபம் பண்ணி கொடுக்கறாங்க எண்ணெய்க்கு உடனே நாங்க பூசினோம். The Bible also it says there, they anointed the sick with the oil and prayed. அங்க வேதமும் சொல்லுதே எண்ணெய் ஊத்தி ஜெபம் பண்ணி வியாதியஸ்தன் மேலே என்று. Well, in the same Bible also is written that Judas hanged himself. அதே வேதாகமம் தான சொல்லுது யூதாவும் போய் தூக்கு போட்டுக்கனானே. So when you read it, you'll go hang yourself. அங்க எழுதி இருக்கிறதுனால நாமளும் போய் தூக்கு போட்டுக்குவோமா? அதெல்லாம் புத்திசாலி, they are very wise in all that. இதெல்லாம் மட்டும் புத்தி வேலை செய்யுது. Bible says if your hand sins, cut off your hand. வேதம் சொல்லி கொடுக்குதே கை கரம் உங்க கை உங்களுக்கு விரோதமா பாவம் செய்தா வெட்டி போடுன்னு. Your leg sins, cut off your leg. கால்கள் விரோதமா வேலை செஞ்சா அது வெட்டி போடுன்னு சொல்லி. Eye sins, plug off the eyes. கண்ணுக்கு விரோதமா பாவம் செஞ்சா அது பிச்சு போடுன்னு இருக்குது. Do you do that? செய்றோமா? அதுவும் பைபிள்ல தான இருக்கு. That is also in the Bible only. அது கூட வேதாகமத்திலே தான இருக்கிறது. No, it's not talking about that. அத சொல்லலங்க. You are very smart about those things. இதுகளை குறித்து மட்டும் நல்லா பேசுறாங்க. See, when you read something, you should understand why they did it, for what they did it, why it is, mentioned like that. You need to understand all those ஒரு things. ஒரு காரியம் நடந்துச்சுனா எதுக்கு செய்ய சொன்னாங்க, எதுக்காக செஞ்சாங்க, எதனால செஞ்சாங்க நம்ம அறியணும் பாருங்க. So even anointing, it is something special. It has a great significance in the Bible. இங்கே அபிஷேகம் பண்ணுவது என்பது வேதாகமத்திலே ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. That is why not anybody and everybody was anointed in the Old Covenant Old ஆகவே தான் Testament. பாருங்க பழைய ஏற்பாட்டிலே எல்லாரையுமே கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க தைலம் ஊத்தி எண்ணெய். People who were called, were chosen for a particular task or a work for God, they were called and they were anointed by God, and they were anointed with oil. விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு ஒரு காரியத்தை செயல்படும்படியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே அபிஷேகம் பண்ணாங்களே. So the question is, what is the significance of David's anointing? Why they anointed David with oil there? What does it have, or what is it related to? ஏன் அவர்களை விசேஷமாக அபிஷேகம் பண்ணாங்க? அது என்னத்தை குறிக்கிறது அவர்கள் வாழ்க்கையிலே? While I tell you, the anointing signified an empowerment for life. அபிஷேகம் என்பது
வல்லமை தன் வாழ்வுக்கென்று அளிக்கப்பட்டதை குறிக்கிறது. That is what blessing means. அதுதான் ஆசீர்வாதம். What is blessing? ஆசீர்வாதம்னா என்ன? It means supernatural power. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. It means an empowerment, enablement. அதாவது சத்துவம் வல்லமை அருளப்பட்டு இருக்கிறது காரியத்தை means a divine anointing. தெய்வீக அபிஷேகம். Means divine favor of God. அப்படினா தெய்வீக தயவு. So here anointing signified an enablement or an empowerment for life. ஆகவே இங்கே அபிஷேகம் என்று சொல்லப்படுவது ஒரு காரியத்தை செயல்படுத்த வல்லமை வந்து அருளப்படுவது. David is an ordinary shepherd boy. தாவீது சாதாரண இடையன். But God has a plan for him. God has a purpose for him. ஆனால் அவனுக்கென்று ஒரு நோக்கம் திட்டம் வைத்திருக்கிறார் கர்த்தர். He is going to be the king of Israel. நாளைக்கு அவர் ராஜாவாக போகிறார் தேசத்துக்கு. So how can he become the king of Israel? எப்படி திடுதிப்புன்னு ராஜாவாக முடியும்? I mean in such an evil wicked world how can he become a king? இவ்வளவு பொல்லாத உலகத்தின் மத்தியிலே எப்படி இவன் உடனே ராஜாவாக முடியும்? He needs supernatural power. இந்த பையனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அவசியமா He இருக்கிறது. needs a supernatural empowerment, enablement in his life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமை சத்துவம் அவன் மேல் இருக்க வேண்டும் அல்லவா? That is what it represented and signified there when they anointed David with oil. ஆகவே தான் அன்றைக்கு அந்த அபிஷேகம் தைலத்தை கொண்டு செய்தது அதை காண்பித்தது அவனிடத்தில் வந்தவைகளை. In other words, the prophet is saying that God has anointed you, God has empowered you, God has a plan and a purpose for you, and He is giving you all the power to help you to fulfill that plan and purpose. அந்த நாளிலே தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் அவனிடத்தில் காண்பிக்கிறார் என்றால், தைலத்தை ஊற்றும் பொழுது தேவனுடைய வல்லமை சத்துவம் உனக்குள்ள வந்து தங்கி இருக்கிறது உன்னை ராஜாவாகும்படியாக என்பதை. I tell you my friend, if God has called you and chosen you for something, உங்களை கர்த்தர் ஒரு காரியத்துக்காக அழைத்து தேர்ந்தெடுத்திருப்பார் என்றால், then you need a divine empowerment to fulfill that. அதை நிறைவேற்ற தெய்வீக வல்லமை வேண்டும் அல்லவா உங்களுக்கு? Amen. God has called me and chosen me for a particular work and a task there. என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார் ஒரு வித்தியாசமான காரியத்தை செயல்படுத்த. I tell you, without the supernatural power of God I cannot do what I am doing. நான் செய்கிற காரியத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இல்லனா என்னால செய்ய முடியாது. Without God's empowerment, God's enablement, His favor upon my life, I will never be able to accomplish what He has called me to accomplish. அவர் எனக்கு சத்துவத்தையும் வல்லமையும் பலனும் கொடுத்து அவர் செய்ய சொன்னாலே ஒளிய என்னால் அவருக்கு விருப்பமானதை செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். Amen. Amen. Same it is with every one of you. அதே மாதிரி தான உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட. See that when God does something, He always does it with a purpose. பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் ஒரு நோக்கம் திட்டம் கொண்டு தானே செய்கிறார். Later on I'll show you, not only we are anointed, every believer is anointed. Every believer has this power. பிற்பா நான் காமிக்க போகிறேன் எப்படி ஒவ்வொரு விசுவாசியும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்று. Everyone is empowered for success. வெற்றிக்கென்று ஒவ்வொருவருமே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். Every one of you is empowered for prosperity. செழிப்புக்கென்று ஒவ்வொருவருமே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். You have a supernatural power that will cause you to rise above your enemies. உங்களுடைய விரோதி பிசாசுக்கு மேலாக எழும்ப உங்களுக்கு அபிஷேகம் இருக்கிறது. You have something that is within you that will help you conquer the giants that come against you. உங்களுக்கு எதிராக வருகிற ராட்சசனை ஒண்ணுமில்லாமல் பண்ண உங்களுக்கு அபிஷேகம் இருக்கிறது. This is not just for some special people, my friend. இது ஏதோ விசேஷமானவர்களுக்கு என்று மட்டுமல்ல. In the Old Testament it was for special people. பழைய ஏற்பாட்டில் விசேஷமானவர்களுக்கு மட்டுமே But இருந்தது. under the new covenant it is for every child of God. ஆனால் புதிய உடன்படிக்கை கீழ் இருக்க நமக்கு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் உரியது அந்த அபிஷேகம். Amen. We live in the most wonderful period of time in history. வரலாற்றிலே மிக வல்லமை உள்ள அற்புதமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The Bible says all the Old Testament saints dreamed of the day that you and me are living on. நீங்களும் நானும் வசிக்கிற இந்த காலகட்டத்தை தானே கனவா கண்டு வாழ்ந்தார்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். There it was only some people that were anointed. அந்த காலகட்டத்திலே சில பேர் மட்டுமே அபிஷேகத்தை அனுபவித்தார்கள். But today every child of God is anointed and empowered for ஆனால் இந்த success. காலகட்டத்திலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் வெற்றிக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். That is why I tell you, my friend, ஆகவே நான் சொல்கிறேன் நண்பர்களே, you are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். Believe God's word. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். That you are empowered for prosperity. செழிப்புக்கென்று உங்களுக்கு வல்லமை அருளப்பட்டிருக்கிறது. You are empowered for success. வெற்றிக்கென்று உங்களுக்கு சத்துவம் அருளப்பட்டிருக்கிறது என்பதை You are empowered for victory. ஜெயத்துக்கென்று
வல்லமை இருக்கிறது உங்களுக்கு. Failure is not yours, my friend. தோல்வி உங்களுடையது அல்ல. That is why a Christian is not a quitter. He never quits. ஆகவே தான் கிறிஸ்தவர் என்பவர் விட்டு போறவர் கிடையாது. Amen. He is not a quitter, my friend. விடுகிறவர் அல்ல கிறிஸ்தவர். I mean, he stays until he gets victory. வெற்றி ஜெயம் கிடைக்கும் மட்டுமாக நிற்கிறவர் விசுவாசி. So that is what we see here happening. அதைதான் இங்க நடக்கிறதை காண்கிறோமே. So they anoint David there in verse 13. அங்க 13ஆம் வசனத்துல அபிஷேகம் பண்றாங்க தாவீதை. Then just see what happens in verse 14. என்ன பாருங்க 14ஆம் வசனத்துல. But the spirit of the Lord departed from Saul, and a distressed spirit from the Lord troubled him. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. What is happening here? என்னாச்சு? God has called and chosen David to be king. இங்கே தாவீதை அழைத்து தெரிந்து கொண்டார் ராஜாவாகும்படிக்கு தேவனானவர். So the prophet comes and anoints him there. ஆகவே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தாரு அபிஷேகம் பண்ணார் தாவீதை. That means empowers him to become the king. அவனை ராஜாவாகிறதுக்கு அப்படியே வல்லமையை கொடுத்துட்டார். And in the next verse, see the very next verse it says there. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க 14ஆம் வசனம். After David was anointed there. அங்க தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே But the spirit of the Lord departed from Saul, and a distressing spirit from the Lord troubled him. இங்க தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஆவியானவர் பாருங்க கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. That means the blessing and the anointing moved away from Saul. அப்படினா அர்த்தம் அங்க ஆசீர்வாதமும் அபிஷேகமும் சவுல் மேல இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. Because he was walking in constant disobedience to God. ஏனென்றால் தேவனிடத்திலே எப்ப பார்த்தாலும் கீழ்ப்படியாமையே நடக்கிற நடவடிக்கை. His heart was never towards God. தேவன் பக்கமா சவுலோட இருதயம் இல்லவே இல்ல. See, in verse 14 this happens there. இது 14ஆம் வசனத்திலே நடக்குது பாருங்க. And then it says that he was troubled with a distressing spirit. பொல்லாத ஆவி அவனை எப்போதுமே கலங்க An evil spirit began to trouble him. அவனுக்கு பொல்லாத ஆவி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. Then immediately Saul's servant says, ஒண்ணே சொல்றாங்க in verse 15, ஊழியக்காரர்கள், surely a distressing spirit from God is troubling you, and let our master now command your servants and who are better to seek out a man who is skillful, who will play the harp, and it shall be that when he will play the harp with his hand, that the distressing spirit from God is upon you, and you shall be well. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியார்களுக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். So immediately what they say, well, you command us so that we can go and find a person who is anointed by God, so that when he can play music there, this spirit will leave you and you will be delivered by இப்ப that. சவுல் ராஜாக்கு பொல்லாத ஆவி வந்ததுனால அவங்க ஊழியக்காரங்க வேலைக்காரங்கலாம் பார்த்து சொல்றாங்க, ராஜா உங்க மேல பொல்லாத ஆவி வந்திருக்குது, இது போகிறதுக்காக ஒரு ஆளை கொண்டு வந்து சுரமண்டலம் வாசிக்க சொல்லுங்க, அப்போது இந்த பொல்லாத ஆவி உங்களை விட்டு அந்த நேரத்துல போயிருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்கன்னாங்க. Verse 18. 18ஆம் வசனம். Then one of the servants answered and said, look, I have seen a son of Jesse the Bethlehemite, who is skillful in playing, a mighty man of valor, a man of war, and prudent in speech, an handsome person, and the Lord is with him. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். So immediately the servants say, well, we know such a person. அப்போ உடனே ஒரு வேலைக்காரன் சொல்றான், இருக்கிறான் நம்ம ஊர்ல ஒரு ஆளு. And above everything is they say, the Lord is with him. எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். This is what the anointing signified. இதுதான் அபிஷேகம் காண்பிக்கிறது. The anointing signified that God is with him, that God will be with him, God will never leave him nor forsake him. அந்த அபிஷேகம் காண்பிக்கிறது கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவனை விட்டு விலகுவதில்லை என்பதை காண்பிக்கிறது. That I will bless you, I will empower you, and I will give you victory and success and prosperity in life. கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நான் வந்து உனக்கு வெற்றி ஜெயம் உன்னோடே இருந்து நான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன் என்று. See, he's still a young man.
சின்ன வாலிபன், still a shepherd boy. இன்னும் இடையனா தான் இருக்கிறான். But then the servants say, well, we know such a person. சொல்றான் ஒரு வேலைக்காரன் எழும்பி, ராஜா எனக்கு ஒரு ஆளை தெரியும். And immediately they come and they take David and go there. உடனே வந்தாங்க, தாவீதை கொண்டு போயிட்டாங்க. And as you read in the verses, you will find there that the moment David goes there, he finds favor with Saul, and Saul takes a liking to him initially, and he becomes the arm bearer of Saul. பாருங்க, தாவீது அங்க வரா ராஜா சவுலுக்கு முன்பாக. தாவீதை பார்த்தன ஒரு தயவு தாவீது மேல இருக்கிறதுனால சவுலுக்கு ரொம்ப கரிசனையாய் அவனை கண்டு நல்லா பார்த்தான். ஆரம்பத்துல பார்த்து அவனுக்கு பக்க போர் சேவனாக வைத்துக் கொண்டான். Because while David plays the harp there, Saul is relieved. He is so happy there. So he says, David, you be here as my arm bearer. ஏன்னா தாவீது அங்க வந்து வாசிச்சோனியும் இந்த சவுலுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணதுனால, பொன்னதாவி போனதுனால சவுல் என்ன சொன்னா, நீ தாவீது என்னோடே இரு, எனக்கு பக்க போர் வீரனாய். So long he was grazing sheep. இவ்வளவு நாள் ஆடுகளை மேய்ச்சி நின்றவன். This is what I tell people in the villages. கிராமத்துல போனா இததான் சொல்லுவேன் because அவங்களுக்கு. some of them graze sheep and cows and they get that mentality only. பாருங்க, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி இருக்கிறதுனால சில கிராமத்து ஆளுங்களுக்கு மனதும் அதே மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கும். இதே பார்த்து அவங்களும் அந்த மாதிரி ஆயிடுறாங்க. They just, all they see is just sheep and cows. They never look up. They never think about God. They just see sheep and cows and they think that they are also another sheep and another cow. பாருங்க, ஆடு மாடு மந்தையே பார்த்து மேல பார்க்கிறதுக்கே நேரம் இல்ல. அதுங்களோடயே இருந்தது அதுங்க மாதிரி தானும் என்று நினைச்சிட்டே வாழ்ந்துடுறாங்க. I tell them, read the Bible. அவங்க கிட்ட சொல்லுவேன், வேதத்தை படிங்க. Not one incident, there are many incidents where God takes ordinary people and lifts them up and puts them high and makes them sit in high places. ஒரு உதாரணம் இல்ல, அநேக உதாரணம் இருக்கிறது. தேவனானவர் கீழே இருந்த ஒரு ஆளை தூக்கி பெரிய ஆளா நிறுத்துறது. So here he is grazing sheep. இங்கே ஆடுகளை வளர்க்கிறான் தாவீது. Anointed by God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். The moment he is empowered, அங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனுக்கு பலன் வந்தோனே immediately there is something that is in him that causes him to rise in life. அவனுக்குள்ள இருக்கிற இப்ப வல்லமை, அந்த சத்துவம் பாருங்க, அவனை மேல கிளம்ப செய்து பாருங்க. So from a shepherd now he has put his feet into the palace there. இப்பொழுது இடையனாய் மேய்ப்பனாய் இருந்த இந்த பையனுடைய காலை இப்ப அரண்மனைக்கு வந்துடுச்சு. And he is working personally for the king himself. இப்பொழுது தனிப்பட்ட முறையிலே ராஜாக்கு மட்டுமே ஊழியம் செய்றான். That itself is a big promotion, isn't it? அதே பெரிய ப்ரமோஷன் பாருங்க வாழ்விலே. From a shepherd boy, the grazing sheep and goats and cattle there, now he is going there and working for the king. இங்க ஆடு மாடுகளை மேய்ச்சி நின்றவன் நேத்து இன்னைக்கு ராஜாவுக்கு போய் சேவை செய்றான். And Saul was so happy initially and pleased with him and told him to be as his arm சவுல் bearer. ரொம்ப பிரியப்பட்டு தாவீது நீ என் கூடயே இருந்திருப்பான்ட்டாரு. Story of David is a wonderful story. தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையானது. When you go home, read it again and again. போய் படித்து பாருங்க. You learn some wonderful principles from the life of David. தாவீதின் வாழ்விலிருந்து அநேக விதிமுறைகளை கற்றுக்கொள்ளலாம். That is why he is a great man of God, a man who loves God so much. அது அவ்வளவாய் தேவனுக்கு நேசித்த ஆளாய் இருந்தானா. Okay, but as you come down to chapter 17. 17ஆம் அதிகாரம். Come down to chapter 17. 17ஆம் அதிகாரத்தை பாருங்க. I'll just read a few verses from chapter 17. 17 Now the Philistines, 17 chapter 1 onwards. Chapter 17 verse 1 onwards. Now the Philistines gathered their armies together in battle and were gathered at Succoth, which belongs to Judah, and they encamped between Succoth and Azekah in Episdam. And Saul and the men of Israel were gathered together, and they encamped in the valley of Elah and drew up in battle array against the Philistines. 17ஆம் அதிகாரம் ஆரம்பம் பாருங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சொக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கு அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தமிழே பாளையமிறங்கினார்கள். And then in verse 3, சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். So the Philistines stood on a mountain on one side of Israel and stood on the mountain on the other side with a valley between them. And a champion went out from the camp of the Philistines named Goliath from Gath, whose height was 6 cubits and a span.
மூணாம் வசனம், பெலிஸ்தர் அந்த பக்கத்திலே ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்திலே ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். I'm reading from the King James version, but you need to read these verses from the amplified version. இது சாதாரண கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருந்து படிச்சவை. amplified versionல படிச்சீங்கன்னா இன்னும் விவரங்கள் இருக்கின்றன. Here it says 6 cubits and a span. We don't know what is 6 cubits and a span. 6 முழம் 1 ஜானுமாம்னா என்னன்னு முழுமையா உங்களுக்கு நமக்கு தெரியும். But the amplified, brings out the measurements there in a way that we can understand. Amplified version நல்லா தெளிவா சொல்லி இருக்குது. In other words, it says that he was almost 10 feet tall. அதாவது 6 அடி 10 அடி உயரம். 10 feet tall. That's why he was called a giant. They were called giants. 10 அடி உயரம் பாருங்க. அதுதான் ராட்சசன் அவன் பேர் கோலியாத். So here is talking about a person, Goliath, who belonged to the Philistine army there, who was 10 feet tall. பெலிஸ்தியன் ஊரான் கோலியாத் இவ்ளோ 10 அடி உயரத்துல இருக்கான். Just listen to verse 5. 5ஆம் வசனம் பாருங்க. He had a bronze helmet on his head, and he was armed with a coat of mail, and the weight of the coat was 5,000 shekels of bronze. அவன் தன் தலையில் மேலே வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். If you take that coat and put it on you, you will not be able to stand straight. அந்த 5000 weight இருக்கிற அந்த வெண்கலத்தை போட்டோம்னா நம்மளால நிக்க முடியாது, விழுந்துருவோம். But he is a giant. அவன் கோலியாத் ராட்சசன். Verse 6. 6ஆம் வசனம். And he had he had a bronze armor on his legs, and a bronze javelin between his shoulders. அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேலே வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். And now the staff of his spear was like a weaver's beam, and his iron spear weighed 600 shekels, and a shield bearer went before him. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனத்திலும் அவன் ஈட்டின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். I did not bring the amplified today, but you go home and read the amplified of these verses. இந்த வசனத்தை amplified version நீ கொண்டு வராததனால நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. It talks about how he was so highly protected, with an helmet and a shield and all those things. அவனுக்கு எப்படி பாதுகாப்பா நிக்கிறான், எப்படி இவ்ளோ கவசத்தையும் போட்டு கொண்டு இருக்கிறான் என்பதை. And then in verse 8 it says there, then he stood and cried out to the armies of Israel and said to them, why have you come out to line up for battle? Am I not a Philistine, and you the servants of Saul? Choose a man from yourselves and let him come down to me. 8ஆம் வசனம், அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனையை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். In those days sometimes battles were fought like this. சில கட்டத்திலே அந்த காலத்திலே பாருங்க சண்டை இந்த மாதிரி நடக்கும். From both nations only one person will be represented. They'll choose one person to represent. ஒவ்வொரு தேசத்திலிருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து ஒண்டி நடத்துவாங்க. So one person from this army, from Philistines, one person from the Israelites. பெலிஸ்தர்ல இருந்து ஒரு ஆளு, இஸ்ரவேல்ல இருந்து ஒரு ஆளு. Both of them will fight there, and whoever wins the other have to become the servants of the winner. ஒரு தேசத்துக்கு பிரதிநிதியா இருக்கிறதுனால எவன் செத்து போறானோ அவனுடைய தேசம் அழிந்து போயிடும், தோத்த மாதிரி. So that is what Goliath does. அதுதான் செய்றான் இப்ப கோலியாத். He literally comes there and he challenges the armies of Israel. இஸ்ரவேலுடைய சேனையிடத்துல ஒவ்வொரு நாளும் வந்து சவால் விடுகிறான். In other words, he is saying, why do we want to make war? Because you will all die. ஏன் சண்டை போடணும், போர் செய்யணும், எல்லாரும் செத்து போகுவீங்க. You choose one man from your army, and I will, I'll fight on behalf of my army, and whoever wins, the other will become servant. எங்களுடைய போர்க்களத்துக்கு பிரதிநிதியா நான் வரேன், உங்க போர் சேவகர்களுக்கு பிரதிநிதியா ஒருத்தர் வரட்டும், நாம சாவலாம் யாராவது ஒருத்தர். Then it says that everybody feared him just because of his size. Everybody feared him, including the king Saul. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் வீரருங்க எல்லாரும் பயந்தார்கள். இன்னும் சொல்ல போனா ராஜாவாகிய சவுலே பயந்தான். Now Saul also was tall. சவுல் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் உயரமானவன். He was also a warrior. அவனும்
சேவகன். But the moment they saw Goliath, because they knew that this was a skilled warrior. இவன் போர் சேவகன் தான் சவுலும். ஆனாலும் இவனை பார்த்து கோலியாத்தை பார்த்து பயந்தான். From small he was a warrior. சவுல் வந்து சின்னதிலிருந்தே போர் செய்றவன். No, Goliath from small, Goliath was a warrior. He was a champion from small. கோலியாத்து, அதாவது சவுல் இல்ல, கோலியாத்து சின்னதிலிருந்தே போர் செய்து பழக்கப்பட்டவன் போருக்கென்றே. So everybody feared this person, Goliath. ஆகவே கோலியாத்தை பார்த்து எல்லாம் நடுங்குனாங்க. So the whole army of Israel, including Saul the king, who was actually responsible there, even he is afraid of this person, this giant called Goliath. இந்த காரியத்துக்கு பொறுப்பா இருக்கிற இஸ்ரவேல் ராஜாவே பயந்தான் இந்த உயரத்தை பார்த்து. And there David is arriving on the scene. இப்பொழுது தாவீது வருகிறார் இடத்துக்கு. His father gives him food and tells him, take the food and go give it to your brothers because your brothers are there. அண்ணனுங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, அங்கே இருக்கிறாங்களே, இந்த தாவீது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அண்ணன்மார்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டுமான்னு சொல்லிட்டு தாவீது அனுப்பி வைக்கிறார் அவங்க அப்பா. So he sends some food through David for the brothers and also for the captain or the commander there. He sends some cheese and all that for them. பாருங்க, அவங்க அண்ணன்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து அனுப்பாம அண்ணன்களுக்கு தளபதியா இருக்கிறவருக்கு கொஞ்சம் சீஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு அவங்களுக்கு. So David the shepherd boy is taking all this and going to the brothers there in the battleground. இங்க மேய்த்து கொண்டிருந்த தாவீது இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறான் அண்ணன்கள் இருக்க இடத்துக்கு. And then when he goes, he sees Goliath saying the same thing. இங்க வரான் கோலியாத் அன்னைக்கு வந்து இதே மாதிரி கத்தி நிக்கிறான். Challenging the armies of Israel. இஸ்ரவேல் வீரர்களுக்கு சவால் விட்டு நிற்கிறான். And everybody is fearing and running and hiding there. எல்லாரும் அவனை பார்த்து பயந்து ஒளிங்கி ஓட்டாங்க. And then David is arriving on the scene and he meets his brothers there. அங்க போறான், இதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு தாவீது அவங்க அண்ணனை பார்க்கறான். He gives the food there and then he inquires what is happening here. அவங்க அண்ணன் கிட்ட சாப்பாடுலாம் கொடுத்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா. And they tell him that this Goliath is challenging the armies of Israel. அப்போ சொன்னாங்க அண்ணன்களா, இல்ல கோலியாத் ஒரு ஆளு வந்து எங்களுக்கெல்லாம் சவால் விட்டுன்னு போறான் தினமும். And then they tell something. அப்போ சொல்றாங்க, the king has made a decree that whoever conquers him or kills him or wins the battle there will become, the king's son-in-law. The king will give him his daughter and he will give him treasures and he will make him rich and he will be free from all taxes of the land. அதாவது அவங்க அண்ணனுங்க சொல்றாங்க, இது மட்டும் இல்ல தாவீது, ராஜாவே சொல்லி இருக்கிறாரு, யார் இந்த கோலியாத்தோட போய் சண்டை போடுறாங்களோ அந்த ஆளுக்கு தன்னுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்து தங்கம் வயரெல்லாம் கொடுத்து அவனுக்கு வரியே வசூலிக்காம நல்லவா பார்த்து பாறான் ராஜா. He could not believe that. அதையும் நம்ம முள்ள தாவீதுக்கு. See, the majority is all fearing. எல்லாரும் பயப்படுறாங்களே. The nation of Israel, they are also God's chosen people, God's anointed people as a nation. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க. But they don't have a revelation of this power that is in them. அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த வல்லமை குறித்த வெளிப்பாடு எல்லாம் இல்ல அவங்களுக்கு. They are all hiding, they are fearing Goliath. காலையில வந்தோனே கோலியாத்தை பார்த்து ஓடி ஒளிஞ்சிக்கறாங்க. But here is a young boy inquiring about what is happening. இங்க சின்ன வாலிப பையன் வரான், நடந்தவைகளை குறித்து விசாரிக்கிறான் எல்லா இடத்துலயும். And when they tell him that if they win or they conquer this Goliath, that the king will give his daughter and give him wealth and treasures and he'll be evaded from all taxes of the land. அது இல்லாம விஷயம் அறிஞ்சதுல அறிய வந்தான் தாவீது, இவனை கோலியாத்தை ஜெயிச்சிட்டோம்னா மருமகன் ஆக்கிறாரா ராஜா, சொத்தெல்லாம் கொடுக்கறாரா, பொக்கிஷெல்லாம் கொடுக்கறாரா, நல்லா வீட்லயே வச்சுக்குவாரான்லாம். You know what did he do? என்ன செஞ்சான் தெரியுங்களா? Well, did I hear it correctly? Please say it again. எல்லா இடத்துலயும் போய் விசாரிக்கிறான் உண்மையா சொன்னது என்னன்னு. And again they repeated the thing to him. திருப்பி இதே விஷயத்தை தான் சொன்னாங்க தாவீது கிட்ட. Brothers were looking at him and they were getting angry. What have you to do here? Get out from here. இத பார்த்துட்டு இருந்தாங்க அண்ணன்மாருங்க, அவங்க நாங்க கோவப்பட்டாங்க தாவீது மேல. இது என்ன வந்து இங்க பேசினுக்குற, போ வீட்டுக்குன்னு. But then David says, who is this Philistine to challenge the armies of the living God? ஜீவனுள்ள தேவனுடைய போர் வீரர்களாக சேனைகளுக்கு விரோதமாய் சவால் விடுகிற இந்த பெலிஸ்தியன் யார் என்று கேட்டான் தாவீது. I will stand up against him. இவனுக்கு விரோதமாய் நான் நிக்கிறேன். Nobody is fighting on behalf of Israel. யாருமே இல்ல சண்டை போட இஸ்ரவேலர் பக்கமாக. Even if nobody fights, they'll be defeated, only. சண்டை போட்டாலும் செத்து போய்டுவாங்க. So that is why he says, okay, I will represent Israel. I will be there to challenge you. நான் வந்து நிக்கிறேன் பிரதிநிதியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. His brothers tried to suppress him and chase him from the place there. அந்த இடத்துல இருந்து அவன வாயை மூடி அவன
அவனை போன்னு சொல்லி தள்ளினாங்க. But then the news traveled to Saul. அப்புறம் இந்த விஷயம் சவுலுக்கு போச்சு. And somehow they take David to Saul there. தாவீதை கொண்டு போய் சவுல் கிட்ட நிக்க வச்சிட்டாங்க ராஜா And then கிட்ட. Saul looks at him and he says, well, you look like a young lad. அப்ப சவுல் சொல்றாரு, என்னப்பா நீ சின்ன பையனா இருக்கறியே. And you don't know about this Goliath. I know him very well. இந்த கோலியாத்தை பத்தி உனக்கு தெரியாதுப்பா, நான் எனக்கு தான் தெரியும் விஷயம். He is a champion from small. சின்னதுல இருந்தே அவன் தலபதியா இருந்தவன்பா. He is a killer by instinct. அவன் பிறப்பிலேயே கொலைகாரன். He is well trained in warfare and every, in every armory. எல்லா போருக்கும் எல்லா யுத்தத்துக்கும் அவன் கை தேர்ந்தவனாச்சு. You are just a small shepherd boy, young shepherd boy. You are no match for him. நீ வாலிப பையனா இருக்கிற, அது இடைய மேய்ப்ப, உனக்கு அவன் சரியான நிகர் இல்லையே. And then David tells him something. தாவீது அவனுக்கு ஒரு காரியத்தை He சொல்கிறான். says, don't worry my king. ராஜா நீங்க கவலைப்படாதீருங்க. I will fight him. நான் சண்டை போடுறேன். Because I was, grazing sheep. நான் ஆடு மேய்ச்சி நிற்கும்போது, And when I was grazing sheep, the lion came and the bear came and they tried to take the sheep, but I opened the lion's mouth and the bear's mouth and I tore it and I saved the sheep from them. அவன் சொன்னான், நான் ஆடு மேய்ச்சி நிற்கும்போது ஒரு நாள் சிங்கம் வந்துச்சு ஆடை பிடிக்க, சிங்கத்து வாயை பிச்சு போட்டுட்டேன். இன்னொரு வாட்டி கரடி வந்து ஆடை பிடிக்க பார்த்துச்சு, அந்த கரடியோட வாயை கிழித்து ஆடை தப்பிக்க வச்ச நான் தப்பவே. He understood that he was empowered for victory. அவன் ஜெயத்துக்கென்று வல்லமை உடையவன் என்று அவன் he was empowered for success in life. வாழ்விலே ஜெயத்துக்கென்று அவனுக்கு வல்லமை அருளப்பட்டிருந்தது என்று அறிந்திருந்தான். Even lions and bears cannot come against him. சிங்கமும் கரடியும் அவனுக்கு நிகரல்ல என்று அறிந்திருந்தான். When the lion came and the bear came, a supernatural power came upon David. சிங்கம் வந்த பொழுதும் கரடி வந்த பொழுதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வந்தது. And he killed those beasts. அவன் அந்த மிருகத்தை எல்லாம் சும்மா அப்படியே கிழிச்சு போட்டுட்டான். And he says, that is why I am telling you, God is with me and by that power I can kill this giant also. ஆகவே சொல்லுகிறான், ஆகவே கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த ராட்சசனையும் நான் கொல்லுவேன். And then there's some hope in Saul's eyes and his eyes began to get brighter and brighter and he begins to see something in David. இதை கேள்விப்பட்ட பிறகு அவளுக்கு நம்பிக்கை பிறந்தது. தாவீதை பார்த்தான் ஒரு வேற கண்ணோட்டத்திலே. First he said Goliath is a giant, is a skilled warrior, is a killer by instinct. சொன்னா முதல்ல கோலியாத் பெருசுனாக்கும் அவனுக்கு யுத்தத்துக்கு கை தேர்ந்தவனாக்கலாம். You are a shepherd boy. நீ ஆடு மேய்ச்சவன். You are no match for him. அவனுக்கு நிகரல்லப்பா நீன்டா. But after David begins to speak, now he begins to listen and now he begins to, his eyes brighten up, I think. தாவீது பேச 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 நம்பிக்கை பிறந்து அவனை கண்ணை திறந்தது. அவன் வித்தியாசமா பார்த்தான். Then he says, okay, get ready for war. Go. சரிப்பா நீ ரெடி ஆகு. May the Lord be with you. கர்த்தர் உன்னோடு இருக்கட்டும். And he goes, what happens? போறான், என்னாச்சு தெரியுங்களா? He puts on Saul's armory, in his spear and his, everything. He puts the helmet and the armor and the spear. அவனுடைய போர் கவசத்தெல்லாம் அவன் மேல போட்டான், தலை சீரா. Puts it all on him. தாவீது மேல எல்லாத்தையும் உடுத்துனாங்க. Never tried these things before, not used to these things. தாவீது இதுவரைக்கும் போட்டதே கிடையாது எல்லாம். And he's trying to walk with that. அதோட நடந்து பார்த்தான். And probably he cannot walk properly with that. ஐயோ என்னால இத போட்டு நடக்கவே முடியலையேன்னு யோசிச்சான். So he says, well, he removes everything and says, well, this will not suit me, I am not trained with these things. தாவீது சொன்னா, ராஜா இதெல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டான். Then he takes a sling and 5 stones, pebbles. அப்புறம் அவங்கிட்ட இருக்கிறது கவன் கல், அதை எடுத்துக்கிட்டான். 5 கல்லு கூழாங்கல் எடுத்துக்கிட்டான். Here is a man that is fully covered with armor from head to foot. He is covered. இங்கே ஒருத்தன் வந்து நிக்கிறான், தலையிலிருந்து கால் வரைக்கும் கவசத்தை தரித்து இருக்கிறவன். Shield and sword. பெரிய கேடகமா பெரிய ஈட்டி. And David is going with a sling and 5 stones he put there in the fire. தாவீது போறான், ஒரு கவன் கல்லை எடுத்துக்கிட்டு கல்லு கூழாங்கல் 5 எடுத்துக்கிட்டு. And even Goliath looks at him and ridicules him. He says, who have you come to fight? Have you come to fight some dogs or something? அங்க தாவீது வந்தோனிமே அவன் சொல்றான், கோலியாத் என்ன நாய் அடிக்கிற மாதிரி வந்திருக்கிற? You have come, with a sling and a pebble. என்ன கையில கவன் கல்லும் கல்லி எடுத்துன்னு வரியப்பா தாவீது? But David understood something. தாவீது ஒரு காரியத்தை அறிந்தான். He understood that he was empowered for victory, empowered for success, no matter who comes against him. தனக்கு எதிராக யார் வந்தாலும் எனக்கு இருக்குது வல்லமையை மேற்கொள்ள என்று அறிந்திருந்தான் தாவீது. I tell you, that day not just one Goliath, even if there were 100 Goliaths, he would have taken them all. அந்த நாளிலே ஒரு கோலியாத் என்ன 100 கோலியாத் வந்தாலும் தாவீது ஜெயித்திருப்பான். Amen. Amen. Because he knew and he understood that he had an supernatural empowerment within him, supernatural strength,
Supernatural energy, supernatural power was within him. அவன் அறிந்திருந்தான் பாருங்க, எனக்குள்ளே இருக்கிறது கர்த்தருடைய வல்லமை, தெய்வீக வல்லமை, தெய்வீக சத்துவம், அபிஷேகம் என்கிட்ட இருக்குதுன்னு அவன் அறிந்திருந்தான். And I tell you, 5 pebbles was too much. அந்த 5 கூழாங்கல் தாசியா போயிடுச்சு. He finished off Goliath with just the first one, first shot itself. ஒரே கூழாங்கல் முதல் அடியிலேயே முடிச்சிட்டான். I mean, he put it on that sling and he did it like this and he just let it go there and it hit him straight here and he fell dead. அந்த கூழாங்கல் எடுத்தான், அந்த கவன் கல்லில வெச்சான், சுழட்டினான், விட்டான் பாருங்க, நேரா போய் கல்ல அவனை அடிச்சிச்சு. How can you kill a giant with a pebble, my friend? எப்படி ஒரு கூழாங்கல்ல போய் ஒரு கோலியாத் ராட்சசன் அடிக்க முடியும்? Well, with God it is possible. எல்லாம் கர்த்தரால் கூடும். We are not talking about something that is natural, we are talking about something that is supernatural. இயற்கைக்குரியவைகளை பேசவில்லையே, இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Supernatural power, supernatural enablement. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வந்து அருளப்படுவதை பற்றி பேசுகிறோம். And he brings down Goliath in just one shot. அது ஒரே அடியில கோலியாத்தை கீழே வீழ்த்தியது. Great celebration. பெரிய கொண்டாட்டம். So, initially Saul was so happy, all of Israel is so happy. சவுல் சந்தோஷம், ஆரம்பத்துல இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் கொண்டாட்டம் தான். And then as you go on to read the story of David there, தாவீது வாழ்க்கையை படித்து பார்த்தால் you will find how slowly from a shepherd boy he became an armor bearer. இப்பொழுது தாவீது வந்து மேய்ப்பனா இருந்ததுல இருந்து இப்போ போர் சேவன் ஆனா. Then he was made the commander of an army. அப்புறம் தளபதி ஆனா. He was given a group of people where he became a commander, a leader of them. தளபதினா अनेक போர் சேவகர்கள் இவனுக்கு கீழ இருந்தாங்க. From the moment he was anointed, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலிருந்து you will find how God was with him. God was working together with him, empowering him for success and for progress in life. எப்படி கர்த்தரானவர், தேவனானவர் அவனை அபிஷேகம் பண்ணி அவனுக்குள்ள இருந்து வேலை செய்து காரியத்தை நிறைவேற்றுகிறார் என்று பாருங்கள். God was taking him step by step to what God has called him to be. பாருங்கள், தேவன் தான் அவனை அழைத்த அழைப்பில் அவனை கொண்டு போய் நிறுத்த படிப்படியாக நடத்துகிறார். And if you read there in the passages between, you will find out that even Saul feared David. இன்னும் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வருவீங்க, சவுல் தாவீதை கண்டு பயந்தான். Can you imagine that? யோசிக்க முடியுதா? Saul feared David, the king feared this young man. சவுல் ராஜா தாவீது சின்ன பையனை பார்த்து பயந்தானா. He recognized something. ஒரு காரியத்தை அவனுக்குள்ள இருக்கிறத கண்டான். That God was with him. கர்த்தர் அவனோடு இருக்கிறார். That is what made him to succeed. அதுதானே அவனை மேலோங்க செய்தது. That is what gave him victory over Goliath. அதனாலே தானே அவன் கோலியாத்தின் மேலே ஜெயம் பெற்றான். That is what made him to progress in life. அதுதானே அவனை வாழ்க்கையில முன்னேற செய்தது. Did he become king of Israel? அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவானானா? Yes or no? ஆனான். Yes, my friend. ஆமாம். What enabled him to become the king of Israel? எது அவனை ராஜாவாக்கினது? One thing. ஒரு காரியம். God's blessing was upon him. கர்த்தரின் ஆசீர்வாதம். That is why as you read between this passage, you will find this phrase again and again repeat. God was with him. God was with him. ஆகவே தான் அவனுடைய வாழ்விலே படிச்சு பாத்தீங்கன்னா அவ்வப்பொழுது இந்த வார்த்தை வரும், கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். I ask you, my friend, today, நான் சொல்கிறேன் நண்பர்களே, இன்னைக்கு is God with you and me today? உங்களிடத்திலே இன்னைக்கு கர்த்தர் உங்களோடையும் என்னோடையும் இருக்கிறாரா? Is God with you? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? Is God with you? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? ஆம். Amen. He is with us. ஆம், நம்மோடு Same இருக்கிறார். அதே தேவன். These are not Sunday school stories, my friend. இது வந்து வெறும் சிறு பிள்ளைகளுக்கு என்று மட்டுமல்ல இந்த வரலாறு. Same God lives in you and me today. இதே கர்த்தர் நம்மளோடும் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். Through what Jesus accomplished on the cross of Calvary, God has come to live in you and me today. சிலுவையிலே தேவன் செய்தது நிமித்தமாக கர்த்தர் நம்மோடு வந்திருக்கிறார். Wherever you go today, God is with you, my friend. நீங்க எங்க சென்றாலும் கர்த்தர் உங்களோடயே போறாரு. Just like how he promised Abraham, Isaac, Jacob and David here, I will be with you. God is with you and me today, even today. எப்படி சொன்னாரு, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது கூட நான் இருக்கிறேன் அதே மாதிரி தானே நம்மோடு இருக்கிறார் நம்ம போகிற இடத்துல எல்லாம். Then my question is, if the same God is with you and me today that was with Abraham, Isaac, Jacob and David, then how can we ever fail in life? நான் சொல்கிறேன், என்னோட கேள்வி இப்படிதானே, ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீதோடு இருந்தார் என்றால், அதே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால்,
நாம எப்படி தோல்வி அடைய முடியும்? How can you and me live in lack and want and poverty and sickness and disease? அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எப்படி தேவையிலும் குறைச்சலும் தாழ்ச்சியிலும் தரித்திரத்திலும் நோயிலும் வியாதியிலும் வாழ முடியும்? I tell you, if they were empowered for success, even so you and me. அவர்கள் வல்லமையினாலும் சத்துவத்தினாலும் அருளப்பட்டிருப்பார்கள் என்றால் உங்களுக்கும் எனக்கும் அப்படிதானே. Much more you and me can have success in life, my இந்த friend. காலகட்டத்தில் அவர்களை காட்டிலும் நாம் அதிகமாக வெற்றி பெற வேண்டும் அல்லவா? That is why I tell you, don't believe the lies of the devil. ஆகவேதான் நான் சொல்கிறேன், பிசாசினுடைய பொய்யை விசுவாசியாதீங்கள். Don't believe in failure, my friend. தோல்வியை நம்பாதீங்க. Don't believe in failure. Failure is not for you. தோல்வியை நம்பாதீங்க. தோல்வி நமக்கு இல்ல. Lack is not for you. தேவை நமக்கு அல்ல. Want is not for you. Poverty is not for you. குறைச்சல் தரித்திரம் நமது அல்ல. God has empowered you for prosperity. நம்மை செழிப்புக்கென்று சத்துவம் அருளி God has இருக்கிறார். empowered you for success in life. வாழ்வில் வெற்றி சிறக்க வல்லமை அருளி I இருக்கிறார். tell you, you have an empowerment that can bring down any Goliath that comes against you in life. எப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது தெரியுங்களா? எப்பேற்பட்ட கோலியாத்தையும் தள்ளக்கூடிய வல்லமை. You have power to move mountains, you have power to move Goliaths, you have power to move anything that comes against you in life, my உங்க friend. வாழ்விலே வருகிற எந்த மலையானாலும் எந்த கோலியாத்தானாலும் எந்த வல்லமை நின்னாலும் அவைகளை தகர்க்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. If you are a born again person, you are a child of God, you are destined for success, my friend. நீங்கள் மறுபடியும் பிறந்து தேவ பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் வெற்றிக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் நீங்கள். Don't accept failure. ஆகவே தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். Don't put up with failure. தோல்வியை வச்சு நீ சரி காலம் தள்ளிடலாம் No, my friend. எண்ணாதீர்கள். Don't believe that. அதை நம்பாதீங்க. Believe God's word. தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்புங்கள். God never created people to fail in life. நம்மை தேவனானவர் தோல்வி அடைவதற்கென்று நம்மை சிருஷ்டிக்கவில்லை. God created you for success. உங்களை சிருஷ்டித்த நோக்கம் வெற்றிக்கென்றே. Created you for abundance. நிறைவுக்கென்றே. Created you to be blessed in life. வாழ்விலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். Amen. Amen. Believe that. விசுவாசியுங்கள். Later on I'll cover, there are two types of news today. One is what you get from the Bible and the other is that you get from the world. Two types of news. ரெண்டு செய்திகள் நமக்கு கிடைக்குது பாருங்க. ஒரு செய்தி என்ன? Or information I can say. ஒரு காரியம் நாம் அறியறதுக்கு ஒரு காரியங்கள் வருகின்றன செய்தி. ஒன்னு வேதாகமத்திலிருந்து, இன்னொன்னு உலகத்திலிருந்து. I'll talk about those things later. அவைகளெல்லாம் குறித்து பேசுறேன். But don't believe the information that you get from the world. உலகத்திலிருந்து வருகிற காரியத்தை கேளாதீங்க, நம்பாதீங்க. Believe God's word. தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், விசுவாசிங்க. Amen. Amen. The world bombards you with information. சில காரியங்களை சொல்லி உலகம் உங்களை இங்கேயும் அங்கேயும் சொல்லும். The world will tell you, well, everybody cannot prosper. உலகம் சொல்லும் எல்லாருமா செழிக்க முடியும்னு. If all prospers means then what will happen? எல்லாரும் செழிச்சாங்கன்னா என்ன ஆகுது? See, there's recession. பாருங்க, ரிசெஷன் இருக்குது. There's drought, there's famine. அங்க பஞ்சம், அங்க பொல்லாங்கு. Economics, the economy is collapsing. அதாவது பொருளாதாரம் வீக்கம், உளுந்து போச்சு. They will tell you all these things. இதெல்லாம் சொல்லும் உலகம். Don't believe all that, my friend. இதெல்லாம் நம்ம விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Believe God's word. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். Amen. Amen. And you will prosper. நாம் செழிப்போம். You will prosper when you believe God's word. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தீர்கள் என்றால் நீங்கள்